கர்த்தர் என்னை பராமரித்து நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்து குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்து ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்து ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்து நாள்தோறும் உம்மை நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்து நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்து குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்து ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்து கருவறையில தாயின் கருவில ஒரு கருவா உருவாகும் போது கர்த்தரான தினமும் நம்மை பராமரித்து ஒரு குறைவும் இல்லாத இடத்துல நம்மளை வளர்த்த என்ன சொல்ல போனா எல்லாமே குறைவுபடுகிற காலத்துல குறைவில்லாமல் நடத்தினார். எல்லாமே குறைவுபடுகிற காலத்தில் குறைவில்லாமல் நடத்தினார். ஆனா குறைவுபடாத காலத்தில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் கவனிச்சு பிறகு நம்ம மற்ற கருத்து போவோம். கருவறையில் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான தேவைகளும் சந்திக்கப்பட வாய்ப்பில்லை. எந்த விதமான வேலைகளையும் நம்ம செய்யலை. எந்த விதமான கஷ்டமும் நம்ம படலை. ஆனால் அன்றைக்கு ஒரு குறைவு கூட இல்லாமல் எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் அந்த கருவில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குமோ அது குறைவில்லாமல் கிடைச்சது. ஆனால் அன்னைக்கு குழந்தைகளாய் பிறந்து நம்ம உலகத்தில் வளர்ந்து முடிந்த அளவுக்கு படித்து பெரிய வேலையோ சின்ன வேலையோ முடிந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கு அன்றைக்கி கருவறையில் இருக்கும்போது குறைவில்லாமல் இருந்ததை போல இன்னைக்கு நாம் குறைவில்லாமல் இருக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். அப்போ குறைவு எப்போ வரும்னா எங்கேயோ என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கருவறையில் இருந்ததை போல நான் இன்னைக்கும் இருந்தேன்னா நிச்சயமா இன்னைக்கும் நம்மளை எப்படி தான் கர்த்தர் நடத்துவா? குறைவில்லாமல் தான் தேவன் நடத்துவார். ஆனால் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எதுவுமே கிடைக்காத காலம், எதுவுமே கிடைக்காத நேரம், ஆனால் எல்லாமே கிடைச்சது. அந்த குழந்தைக்கு என்னவே இல்லை, ஒரு குறை கூட இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாமே கிடைக்கிற காலம், எல்லாமே கிடைக்கிற நேரம், நம்ம நினைக்கிறத சாதிக்கிற நேரம், நினைக்கிறத பெறுகிற நேரம், நினைக்கிறத அனுபவிக்கிற நேரம். ஆனால் இன்னைக்கு ஏன் அவ்வளவு குறைவோடு கூட இருக்கிறேன்னா எங்கேயோ நம்முடைய வாழ்க்கை அன்னைக்கு இருந்ததை போல இன்னைக்கு இல்லை. அன்றைக்கு இருந்ததை போல இன்றைக்கும் இருப்போமானால் இன்றைக்கும் நம்மளை தேவன் எப்படி தான் நடத்துவார்னா குறைவில்லாமல் தான் நடத்துவார். அன்னைக்கு குறைவில்லாமல் நடத்தின தேவன் இன்னும் சொல்ல போனால் கிடைக்கக்கூடாத காலத்தில் குறைவில்லாமல் நடத்துவார். ஆனால் கிடைக்கக்கூடிய காலத்தில் எப்படி நடத்தியிருக்கணும்? கிடைக்கக்கூடாத காலத்தில் குறைவில்லாமல் நடத்தினார் அப்படின்னா கிடைக்கக்கூடிய காலத்தில் எப்படி
அன்றைக்கு இருந்ததை போல இன்னைக்கு நம்ம இருப்போம்னா இன்னைக்கும் நம்மளை தேவன் குறைவில்லாமல் நடத்துவதற்கு தேவன் ஆயத்தமாக. அன்றைக்கு வேற தேவன் அல்ல, இன்றைக்கு வேற தேவன் அல்ல. அன்றைக்கு வேற தேவனை ஆராதிக்கல, இன்னைக்கு வேற. நம்ம ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறோம். அம்மா வயிற்றில் எந்த தேவன் நம்மளை உருவாக்கினாரோ அந்த தேவனை அன்றைக்கும் அவர் தான் நமக்கு தேவன், இன்றைக்கும் அவர் தான் நமக்கு தேவன். ஒன்றும் அறியாத காலத்தில், ஒன்றும் தெரியாத காலத்தில் இருந்ததை போல இன்னைக்கு அநேக விஷயங்களை அறிஞ்சிருக்கிறோம், அநேக விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை அன்றைக்கு இருந்ததை போல இன்னைக்கும் இருக்குன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் நடத்த தேவன் இன்றைக்கும் தேவன் ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனால் குறைவுகளை ஏன் சந்திக்கிறேன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் குறைவை சந்திக்கும் போது கவனிக்க வேண்டிய ஆழமான கருத்து என்ன? ஆரம்பத்தில் இருந்ததை போல இப்போ நான் இருக்கிறேனா? ஆரம்பத்தில் இருந்ததை போல இப்போ நான் இருக்கிறேனா? கடந்த வருடம் இருந்ததை போல இந்த வருடமும் இருக்கிறேனா? கடந்த மாதம் நடந்ததை போல இந்த மாதம் நடக்கிறேனா? கடந்த நாட்களை போல இந்த நாட்களும் இருக்கிறேனா? என் வாழ்க்கை எங்கேயாவது வேறுபட்டு இருக்கா? என் வாழ்க்கை எங்கேயாவது மாறுபட்டு இருக்கா என்பதை கொஞ்சம் நம்ம நிதானிச்சுட்டோம்னா அந்த குறைவில்லாமல் தேவன் என்ன செய்வார்னா நம்மை நடத்துவார். இதை ஒரு பார்வோன், ஒரு எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன் செஞ்சான். இதை எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன் செஞ்சான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே அவன் தன்னைத்தானே என்ன செஞ்சு பார்க்குறான்னா நிதானிச்சு பார்க்குறான் இல்லையா? அப்போ நேற்றுக்கு நம்ம சுகமாக இருந்தல்ல, சுகமாக இருந்த காலத்துக்கும் சுகவீனப்பட்ட காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர் என்ன செஞ்சு பார்க்குறாருன்னா கொஞ்சம் நிதானிச்சு பார்க்குறார். எந்தெந்த காலத்துக்கு? சுகமா இருந்த காலத்துக்கும் சுகவீனப்பட்ட காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு? நான் சுகமா இருந்தேன், எது வரைக்கும் நான் சுகமா இருந்தேன்? எப்போ எனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு? இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கும் அந்த பிரச்சனை சுகமா இருந்ததுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கும் இடைப்பட்ட காலத்துல ஏதோ என்ன செஞ்சிருக்கு என் வாழ்க்கையில நடந்திருக்குது. அது என்ன அப்படின்றத அவன் அழகா நிதானிச்சுட்டான். அவன் அழகா நிதானிச்ச உடனே இப்ப ஆபிரகாமை கூட்டு கேட்கிறாரு, அவனுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும், அவன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், சுகமா இருந்தார், விடுதலையா இருந்தார், ஆரோக்கியமா இருந்தார், ஆசீர்வாதமா இருந்தார், சமாதானமா இருந்தார், மகிழ்ச்சியா இருந்தார், சந்தோஷமா இருந்தார், எல்லாமே நல்லா நடந்துச்சு. ஆனா திடீர்னு என்ன செய்யுது? ஒரு பிரச்சனை, ஒரு புயலை போல அந்த குடும்பத்தை தாக்கும் போது உடனே அவர் நிதானிக்கிறார். என்ன நிதானிக்கிறார்? வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோம் ஆபிரகாமை அழைத்து, நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய் அப்படின்னா பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டார். பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிச்சார். இது கண்டுபிடிக்கவே என்ன இருக்கும்? இந்த சுகவீனப்பட்டதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்காம போயிருந்தா என்ன இருக்கும்? அதே வியாதி இன்னும் அதிகமாக இருக்கும், மறிச்சிருப்பாரு, அந்த குடும்பம் மறிச்சிருக்கும், அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும், முழு எகிப்து தேசமே பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? முழு எகிப்து தேசமே பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சுகமா இருந்த காலத்துக்கும் அந்த பாதிக்கப்படுகிற காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு? என்ன ஏதோ நடந்திருக்குது, ஏதோ நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு. அவர் பார்த்தா நேற்று வரைக்கும் நான் சுகமா இருந்தேன், திடீர்னு இன்னைக்கு என்ன இருக்குது? இப்படி சுகவீனப்படுறேன், வியாதிப்படுறேன்னா ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து அப்படியே பார்க்குறார். என்ன நடந்துச்சு? எங்கே போனோம், எங்கே வந்தோம், என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய காலகட்டத்தில் அவர் ஒன்று செஞ்சிருக்கணும். என்ன? சாராயை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்குது? அவருடைய சிந்தையில் வந்துடுச்சு. ஓ, இதுதான் என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ உடனே கேட்கிறார், இவள் யாரு, இவள் என்ன என்பதை கொஞ்சம் அழைச்சி ஆராயும் போது தான் தெரியுது, இவள் இன்னொருத்தனுடைய மனைவி. இப்ப இன்னொருத்தனுடைய மனைவி. அப்ப இன்னொருத்தனுடைய மனைவியை நமக்கு மனைவியாக்க நினைச்சது எவ்வளோ பெரிய தப்பு. அடுத்தவங்களுக்கு சொந்தமானதை நமக்கு சொந்தமாக்க நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத அவர் புரிஞ்சிட்டார். உடனே ஆபிரகாமை கூப்பிட்டா, நீ ஏன்பா அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு, உன் மனைவி என்ன செஞ்சிரு, நீ கூட்டிட்டு போயிடு. அவன் கூட்டிட்டு அந்த சாரா வீட்டை விட்டு வெளியில காலை வச்சா இவர் ஹீல் ஆயிட்டார். சாரால் உள்ள வந்தா வியாதி வந்துடுச்சு.
சாராள் வீட்டை விட்டு காலை வெளியே வச்சா வியாதி போயிடுச்சு. வியாதி போயிடுச்சு. அது மேல என்னவே கிடையாது. சுகவீனம் கிடையாது, வாதை கிடையாது, வேதனை கிடையாது, துக்கம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரீ ஆயிட்டார். அப்ப என்ன புரிஞ்சுக்கிச்சு? தேவனை அறியாத ஒரு மனுஷன், எகிப்தில வாழ்ந்த ஒரு உலகத்து மனுஷன், ஆண்டவருக்கு அவனுக்கு சம்மதமே இல்லாத ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு சம்மதமும் கிடையாது, வசனம் கேட்டதில்லை, உபதேசம் கேட்டதில்லை, பைபிள் அவன் கண்ணில் பார்த்தது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பைபிள் அந்த காலத்தில் இல்லை, அவன் பைபிளை பார்த்ததும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஒரு எகிப்தில் இருக்கிற ஒரு உலக மனுஷனுக்கு என்ன புரிஞ்சு போச்சு? நான் சுகமாக இருந்த காலத்துக்கும் நான் சுகவீனப்பட்ட காலத்துக்கும் இடையில என்ன நடந்துச்சு? அவன் வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன யோசிக்கணும்? நான் நல்லா இருந்த காலத்துக்கும் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட காலத்துக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் ஏதோ நடந்திருக்குது. அது என்ன நடந்திருக்கு? இதை நம்ம நிதானிச்சு பார்த்து அதை சரிப்படுத்திட்டோம்னா அந்த பிரச்சனை அடுத்த செகண்ட் கத்தை தூக்கி வெளியே போடுவதற்கு தேவன் ஒரு பார்வோனுக்கே கத்த பிரச்சனை தூக்கி வெளியே போடுங்க ஆயத்தம் பாருமானா நமக்கு தேவன் ஆயத்தம் இருப்பாரா? ஆனால் அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு இருக்கும். கத்தர் எதிர்பார்க்கறது என்ன? அன்னைக்கு எப்படி இருந்தியோ அதே போல இன்னைக்கு இருக்கும். அன்னைக்கு நல்லா இருந்த ஆனால் இன்னைக்கு சரியா இல்லைன்றத கத்தர் ஆவியில உணர்த்துறார். அன்னைக்கு சரியா இருந்த இன்னைக்கு நீ சரியா இல்லைன்றத கத்தர் உணர்த்துறார். அன்னைக்கு சரியா இருந்த ஆனால் இன்னைக்கு நீ சரியா இல்லை. அதனாலதான் இந்த பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நீ சந்திக்க வேண்டியது இருக்குது. எப்ப சரிப்படுத்துவேன்? நீ ஜெபிக்கிறதுனால சரிப்படுத்த மாட்டேன். என்ன? நீ சரியாக பிரச்சனை சரி பண்ணிடுவேன். நீ சரியாயிட்டா பிரச்சனையை சரிப்படுத்திடுவேன். நீ சரியாகாத வரைக்கும் பிரச்சனையை சரிப்படுத்த மாட்டேன். அப்ப பார்வோன் சரியான பிறகு எது சரி பண்ணாரு? அவன் பிரச்சனையை சரி பண்ணார். அவன் பிரச்சனை சரியாகட்டும், பிரச்சனை சரியாகட்டும், பிரச்சனை சரியாகட்டும், பிரச்சனை சரியாகாது. பிரச்சனை காரணம் நம்ம சரியாயிட்டா பிரச்சனை கிடையாடும். கண்ணை முடி சின்ன அப்படி ஜோம் பண்ணலாமா? கண்ணில் முடி சின்ன அப்படி ஜோம் பண்ணலாமா? ஒரு சின்ன அர்ப்பணிப்பு. நேற்று இருந்தது போல இன்னைக்கு இருக்கிறோமா? ஆரம்பத்தில் இருந்தது போல இன்னைக்கு இருக்கிறோமா? அன்னைக்கு எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கு நமக்கு தெரியும். நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு நம்ம துரோகம் பண்ண முடியாது. நம்ம மனசாட்சிக்கு மறைவா நம்ம எதுவும் செய்ய முடியாது. அன்னைக்கு எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்கிற? இன்னைக்கு ஏன் நீ குறைவுபடுற? இன்னைக்கு ஏன் பிரச்சனைகள்? அன்னைக்கு அம்மா கருவில 1 வருஷம் இருந்தோம். ஜலம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, கஷ்டம் இல்லை, வருத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. எந்த வியாதியும் இல்லை, எந்த நோயும் இல்லை, எந்த குறையும் இல்லை. தண்ணி தேவைனா தண்ணி, சாப்பாடு தேவைனா சாப்பாடு, அது என்ன விட்டமின் சத்து வேணுமோ அந்த விட்டமின் சத்து கரெக்டாக கிடைச்சுனே இருந்துச்சு. அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும்போது ஒரு குறைவு அந்த குழந்தை படலை. ஏன்னா அன்னைக்கு சரியா இருந்துச்சு. அம்மாவுடைய வயிற்றுல இருந்ததை போல இன்னைக்கு நம்ம இல்லை. ஆரம்பத்தை அதை தான் சொல்லணும். ஆரம்பத்தில் இருந்ததை போல இப்ப இல்லைன்றதை கதை தீர்க்கமா உணர்த்துறார். இந்த பாடல் வரிய பாடும்போது கதை தீர்க்கமா உணர்த்துறார். ஆரம்பத்தில் இருந்ததை போல இப்ப நீ இல்லை. ஆரம்பத்தில் நல்லா இருந்த ஆனா இப்ப நல்லா இல்லை. ஆரம்பத்தில் இருந்ததை போல இப்ப நீ இல்லை. பார்வோம் நேற்று இருந்ததை போல இன்னைக்கு நீ இல்லை. நேற்று உன் மனைவி மட்டும் தான் உனக்கு மனைவியா இருந்தா, உன் புருஷன் மட்டும் தான் உனக்கு புருஷனா இருந்தா. ஆனா இன்னைக்கு அடுத்தனுடைய மனைவி உனக்கு மனைவியாக்கி வச்சிருக்கிற. இது பார்வனுக்கு சொல்றது. நேற்று இருந்தத மாதிரி இன்னைக்கு இல்லை. இதை சரிப்படுத்து. இதை சரிப்படுத்தினா பிரச்சனையை சரிப்படுத்திடுவேன் அப்படின்றத அவன் உணர்ந்துட்டான். கத்தனோட பேசல, கத்தனவனுக்கு உணர்த்தல, எப்படியும் அவன் உணர்ந்தான் நமக்கு தெரியல. பட் அவரோட தேவன் நம்மளுக்கு அந்த உணர்வை கொடுத்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு தேவன் நேரடியாக பேசல. வேதங்களை வாசிக்கிறோம், பிரசங்களை கேட்கிறோம், உபதேசங்களை கவனிக்கிறோம். தேவ சமூகத்தில் கொஞ்சம் நிறுத்தி பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா எந்த குறைவுமே இல்லாம நம்மளை வாழ வைக்க கத்தர் விரும்புறார். எந்த குறைவும் இல்லாத நீ வாழணும்ன்றது கத்தருடைய விருப்பம். இந்த காலை வேளையில நீ ஏன் குறைவுபடுற? உன்னை ஆரம்பத்தில் குறைவான வைக்கல. அன்னைக்கு நான் குறைவு வச்சிருந்தேன்னா நீ ஒரு ஹேண்டிகேப்பா இருந்திருப்ப. நீ ஒரு ஹேண்டிகேப்ப பிள்ளையா இருந்திருப்ப. ஒரு முடமுள்ள பிள்ளையா இருந்திருப்ப. அன்னைக்கு மட்டும் ஒரு விட்டமினை குறைச்சிருந்தேன்னா, கொஞ்சம் தண்ணியை குறைச்சிருந்தேன்னா, கொஞ்சம் ஆகாரத்தை குறைச்சிருந்தேன்னா, கொஞ்சம் இதாக கிடைச்சதுன்னா, உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருந்தனா நீ ஒரு ஹேண்டிகேப் பிள்ளையா தான் இருந்திருப்ப. இன்னைக்கு திடகாத்திரமான பிள்ளையா இருந்திருக்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் சரியா உனக்கு கிடைக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு முழுமையான, ஒரு அருமையான, ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையா இந்த பூமியில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அன்னைக்கு உன்னை எப்படி வச்சனோ அதே போல இன்னைக்கு உன்னை வைக்கணும்னு விரும்புறேன்.
அது மட்டும் எதிர்பார்க்கறது என்ன? அன்னைக்கு இருந்ததை போலவே இன்னைக்கு இரு. இதை பத்தி ஏற்கனவே ஒரு பெரிய செய்தியை உங்களுக்கு 2 செய்தியை பேசியிருக்கேன். எப்படி இருந்தோம் அன்னைக்கு, எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கணும், அதெல்லாம் நான் பேசல. ஒரே மத கதை தீர்க்கமா உணர்த்துறா. அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு இல்லைன்றதை மட்டும் என் சிந்தையில அந்த உணர்வு வந்துகிட்டே இருக்கு. நீ அன்னைக்கு இருந்ததை போல இன்னைக்கு நீ இல்லைன்றதை மட்டும் உணர்த்திட்டே இருக்கிறார். எந்த காரியம்னு நமக்கு தான் தெரியும். பட் நான் நேற்றுக்கு நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி எனக்கு தான் தெரியும். நீங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நம்ம நிதானிச்சு பார்த்துட்டோன்னா குறைவுகளை தவிர்த்தரலாம். நம்ம குறைவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குறைவில்லாத தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். குறைவா வைக்காத தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவனுடைய விருப்பம் குறைவில்லாமல் நம்ம இருப்பது. கிடைக்கக்கூடாத இடத்திலேயே உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் நான் கிடைக்க பண்ணினேன். இப்ப கிடைக்க வேண்டிய காலத்துல எவ்வளவு கிடைக்க பண்ணியிருக்கணும், என்னால கிடைக்க பண்ண விருப்பம் இல்லை. என்னால முடியதில்லை, எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீ அன்னைக்கு நல்லா இருந்த, அன்னைக்கு இருந்ததை போல இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்ததை போலவே இன்னைக்கு நீ இருந்துட்டேன்னா இன்னைக்கு உனக்கு குறைவில்லாம வைக்கிறது எனக்கு லேசான காரியம். அன்னைக்கு இருந்ததை போலவே இருக்கும்னு நான் விரும்புறேன். அடிக்கடி மாறாத, அடிக்கடி உன்னை மாத்திக்காத. ஆரம்பத்தில் எப்படி இருந்தையோ அதே போல இரு. கருவில உருவாகும் போது எப்படி இருந்தையோ, என்ன சிந்தை எந்த மன, அதே நிலை. 1 வருஷமா அப்படியே தான் இருந்த. ஆனா இப்ப நீ மாறி இருக்கிற. இப்ப நீ மாறி இருக்கிற. இப்ப நீ மாறி இருக்கிற. நீ மாறினதுக்கு பல காரணங்கள். அதுல ஒரு காரணம் மற்றவங்க வாழ்க்கையை நீ பார்க்கிற. நீ மாறுறதுக்கு பல காரணம். அதுல இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமா உணர்த்துறது, மற்றவங்கள வாழ்க்கையை நீ பார்க்கிற. மற்றவங்கள பார்க்கிற. மற்றவங்கள பார்த்து பார்த்து உன்னை நீ மாத்திக்கிற. உன்னை பார்த்து தான் மற்றவங்க மாறணுமே ஒழிய மற்றவங்களை பார்த்து நீ மாறிடக்கூடாது. உன்னை பார்த்து மற்றவங்க மாத்திக்கணுமே ஒழிய மற்றவங்களை பார்த்து உன்னை நீ மாத்திக்க கூடாது. மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது நீயா இருக்கணுமே ஒழிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறது நீயா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபரான இருக்கணுமே ஒழிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய நபரா இருக்கக்கூடாது. எஸ்தர் வாலிப பிள்ளை அரண்மனைக்குள்ள போகும்போது அதுக்கு முன்னாடி யாரும் உபவாசிச்சு ஜெபிக்கல. அந்த அரண்மனைக்குள்ள உபவாசிக்கிற பழக்கமும் கிடையாது. ஆனா அவ போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. என்னுடைய கணிப்புப்படி 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட்ல இருந்தா. திருமணம் ஆகி சொல்ல இந்த 30 நாள் வரைக்கும் நான் ராஜா கூப்பிடலன்றா. அவள் திருமணம் வயது எத்தனை தெரியல. ஆனா சொற்ப நாட்கள்ல ஒரு கூட்டத்தை புசிக்காம குடிக்காம உபவாசம் பண்றக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கிட்டான். இவ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலே ஒழிய, இவ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலே ஒழிய இவ மாறி போகல. அரண்மனை வாசல உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய் வாட்ச்மேன் வெளியே உட்கார்ந்துக்கிறாரு. அரண்மனைக்கு உள்ள இருக்கிற எஸ்தர் அவ இருக்கிற இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மற்றவனை மாற வச்சுட்டான். அரண்மனை வாசல உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய் ஒரு கூட்டத்தை 3 நாளா உட்கார்ந்து தண்ணி கூட குடிக்காம ஜெபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வச்சுட்டு இருக்கிறார். அவர்களை எல்லாம் பார்த்து இவங்க மாறல. தன் கூட எத்தனையோ பிள்ளைகள் இருந்துச்சு. தாம் விரும்புறதெல்லாம் கேட்டு அனுபவிக்கிற பிள்ளைகள் இருந்துச்சு. ஏதோ அப்படிதான் சொல்லுது. அவங்க விரும்பி எதை கேட்டாலும் கொடுக்கலாம். விரும்பி எதை கேட்டாலும் கொடுக்கலாம். அவ சொல்றேன், நான் விரும்புறபடியெல்லாம் வாழ்றதுக்கு அழைக்கப்படல. தேவ விருப்பத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் விருப்பத்தின்படி எல்லாம் வாழ்றதுக்கு நான் முன்குறிக்கப்படல. இந்த அரண்மனைக்கு எனக்கு வரல. இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. நான் விரும்புறபடியெல்லாம் வாழ்றதுக்கு இந்த ராஜபதி எனக்கு ஆச்சரியம் எனக்கு கிடைக்கல. இந்த அரண்மனை எனக்கு கிடைக்கல. நான் ஒரு குடிசையில வாழ்ந்தவன். இன்னைக்கு கோபுரத்துக்கு வந்திருக்கிறேன். அது வந்தது என் விருப்பத்தின்படியெல்லாம் நான் வாழ்றதுக்கு இல்லை. விரும்புகிறபடி வாழ்றதுக்கு தான்
நான் அழைச்சிருக்கேன். நான் விரும்பினபடி வாழ்றதுக்கு இல்ல, என்னை பத்தி ஒரு விருப்பம் இருக்கு. என்னை வளர்த்த ஒரு தகப்பனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. பெத்த தகப்பன் விருப்பம் இல்ல, ஆனா வளர்த்த ஒரு தகப்பனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. என்னை படைத்த தகப்பனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்தோட வாழணும்னு சொல்லிதான் தான் கூட எத்தனையோ பெண்கள், 127 நாட்டு பெண்கள், அத்தனை கலாச்சாரம், அத்தனை பழக்க வழக்கம், எதுவுமே எஸ்தர் மாத்திக்கல. மாறாக இவளை போல ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டான். நீங்களும் நானும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களை ஒழிய மாறுகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம மாத்திக்கிறது நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை ஏற்படுத்தும். இன்னைக்கு அந்த மாற்றங்களை சரிப்படுத்திட்டுனா அந்த குறைவுகளை நீக்கி நம்மளை ஆசீர்வாதமா வாழ வைக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். என்னுடைய விருப்பம் குறைவே இல்லாமல் இருக்கணும். ஒரு காலம் நீ குறைவே இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய விருப்பம். பரிசுத்த பிதாவே, ஒருவிட அந்த காலை வேளையில மற்றவங்களை பார்த்து எங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டது உண்மைனா, யாரை பார்த்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த மாற்றத்தை இப்ப நான் மாத்திக்க விரும்புறேன். மற்றவங்களை பார்த்து நான் மாறின காரியத்தை இன்னைக்கு என்ன நான் மாத்திக்க விரும்புறேன். என்ன நான் மாத்திக்க விரும்புறேன். என் வாழ்க்கையில குறைவு விட்டுறாதீங்க சாமி. நான் குறைவில்லாம வாழ விரும்புறேன். ஒரு காலத்திலும் நான் குறைவா இல்லாதபடி நான் வாழ எனக்கு அனுகிரகம் பாராட்டங்கன்னு உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க ரத்தத்தில் மறைக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி போட்டு, எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போட்டு, எங்களை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு, ஆண்டவர் குறைவில்லாத ஒரு பிள்ளைகளை நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்னைக்கு பார்வோனுக்கு அந்த பிரச்சனையை மாற்றி ஆரோக்கியமா வச்சதை போல எங்க பிரச்சனைகளையும் மாற்றி குறைவில்லாமலும் சுகமாயும் ஆரோக்கியமாயும் ஆசீர்வாதமாயும் வைத்து எங்களை நடத்துங்க சாமி. ஆரோக்கியமா வைங்க, எங்களை ஆசீர்வாதமா வைங்க. ஆரோக்கியமாயும் ஆசீர்வாதமாயும் வைத்து எங்களை வழி நடத்துங்க சாமி. தேவக்கரம் எங்க கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி திருக்கத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.